ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெந்தயமும் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம், லைட்டாக பொன்னிறமாக மாறட்டும். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளி நறுக்கி சேர்த்திருக்கேன். இந்த தக்காளி வணங்கும் போது கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கின வாட்டி நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். மல்லித்தூள், சாம்பார் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள். இப்போ இந்த மசாலாலாம் இதிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இந்த மசாலாலாம் எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச ஒரு நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்ச புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருண்டை குழம்புல உருண்டை போட்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ அரை மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு இதில் சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் இது சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா குழம்பு இன்னும் கொஞ்சம் தேங்காய் இப்போ தானே ஊற்றணும், இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம உருண்டை குழம்புக்கு இப்படி தான் வைக்கணும், உருண்டை போட்டு வேக வைக்கணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம ஏற்கனவே உருண்டையை வேக வச்சிட்டோம் இட்லி சட்டியில். பாருங்கள், கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால என்னால் தொட முடியல. இந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உருண்டை கொஞ்சம் சின்னதாகவே இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப பெருசாலாம் உருண்டை பிடிக்க வேண்டாம். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு பிடிச்சா போதும். இது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு நான் இந்த டம்ளர் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் ஒட்டுக்கா ஊற வச்சு அதுலேயே ஒரு 3 வரமிளகா அதுலேயே போட்டு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு நாம்
மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி, அதுவும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கணும். உருண்டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியில் ஒரு வேக்காடு விட்டு ஆஃப் பண்ணிட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் கரண்டி போட்டு இப்படி கிண்டுனால அந்த கொதி நின்றுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி சட்டியில் வேக வச்ச உருண்டையெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன். குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்குது. இந்த மாதிரி சமயத்தில் நாம் இந்த உருண்டையை போட்டுடலாம். யாரெல்லாம் இந்த உருண்டை குழம்பு சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு செம்மையாக இருக்கும் உறவுகளே இந்த உருண்டை குழம்பு. இப்போ இந்த உருண்டையெல்லாம் போட்டுட்டோமா, இந்த காரம் இதெல்லாம் வந்து இந்த உருண்டையில் இறங்கும் கொஞ்சம். அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். பாருங்கள், எல்லா உருண்டையும் இதில் போட்டாச்சு. சூப்பராக இருக்கும் உறவுகளே. இது வந்து எங்கள் அம்மாச்சிலாம் எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. எங்கள் அம்மாச்சி, எங்கள் அம்மா எல்லாருமே எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. நல்லா சாப்பிடுவோம். அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த உருண்டை குழம்பு செஞ்சு கொடுங்க. இப்போ பல வீட்டில் உருண்டை குழம்புனா என்ன அப்படின்னு கேட்குற நிலமை ஆயிடுச்சு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நானே எத்தனையோ பேர்கிட்ட எங்கள் வீட்டில் பருப்பு உருண்டை குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து பருப்பு உருண்டை குழம்பா அப்படின்னா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன், எல்லோரும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு அவங்க சாப்பாடு நான் வச்சுருக்கேன். நாங்கள் வடித்து தான் சாப்பிடுவோம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ஆனவாட்டி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த சமயத்தில் நாம் வந்து கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எளிமையான முறையில் எப்படி உருண்டை குழம்பு வைக்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். காயத்ரி சஞ்சய் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.